ஜெய்பீம் நமோ புதாய. ஞாயிறு தம்ம உரையில் 109வது பாகத்தில் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். பாபாசாஹ் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய இந்த நூலிலிருந்து தொடர்ந்து இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே ககோரா டாக்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல இருக்கு. இப்போ நம்ம நூல் 3 புத்தர் எவற்றை போதித்தார் அதை பார்த்துட்டு இருக்கிறோம். இது 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதுல 4வது பகுதியில தம்மம் அல்லாதது யாது, தம்மத்துக்கு எதிரான தத்துவங்கள் என்னென்ன, எதெல்லாம் தம்மத்துக்கு எதிரானது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் கடந்த வாரம் நம்ம பார்த்தது ஈஸ்வரனை நம்புவது தம்மத்தின் அடிப்படையே ஆகாது, அது அதம்மம். அப்போ ஈஸ்வரன் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க தம்மத்தை பின்பற்றுறீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அது ரெண்டும் கான்ட்ரடிக்டரி. அது அடிப்படையே அங்க தகர்ந்துருது. அந்த மாதிரி தம்மத்துக்கு எதிரான நம்பிக்கைகள் என்னென்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துட்டு வரணும். ஸோ இந்த வாரம் நம்ம பார்க்க போறது அதிலே 3வது தலைப்பு, பிரம்மத்தோடு ஐக்கியமாவதை அடிப்படையாக கொண்ட தம்மம் போலியானது. ஓ, தம்மா பேஸ்ட் ஆன் யூனியன் வித் பிரம்மா இஸ் அ ஃபால்ஸ் தம்மா. ஸோ தம்மத்தை பின்பற்றேன் அப்படின்னு சொல்றவங்க பிரம்மன் இருக்கு, அந்த பிரம்மத்தோட போய் ஆன்மா ஐக்கியமாகும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தின் மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க தம்மத்தின் கோட்பாடை புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம், அவங்க தம்மத்தை பின்பற்றலன்னு அர்த்தம். ஏன்னா அது தம்மத்துக்கு எதிரான ஒரு நம்பிக்கை. ஏன் இந்த கேள்வி எழுந்தது? இப்ப எதுக்கு திடீர்னு பிரம்மனோட ஐக்கியமாகிறத அதை நம்பினா அது தம்மத்துக்கு எதிரானது அப்படின்னு ஏன் சொல்லணும்? ஏன் இந்த கேள்வி எழுந்தது அப்படின்னா, புத்தர் வாழ்ந்த காலத்துல ஒரு சித்தாந்தம் ஒன்று இருந்தது. அது ஒரு தத்துவம். இவர் தம்மத்தை போதிச்சிட்டு இருக்கும் பொழுது நடைமுறையில இன்னும் ஒரு சில தத்துவ ஞானிகள் என்ன ஒரு தத்துவத்தை போதிச்சாங்கன்னா, அது ஒரு வேதாந்த தத்துவம் அப்படின்னு ஒன்று போதிச்சுட்டு இருந்தாங்க. வேதாந்தம் நம்ம கூட கேள்விப்பட்டிருப்போம். வேதாந்தம்னு இப்போ கூட நம்ம நிறைய பேர் பார்க்குறோம். வேதாந்த மகரிஷி அப்படின்லாம் பார்க்குறோம். ஸோ அந்த வேதாந்த தத்துவம் அது புத்தர் காலத்துல இருந்தே இருக்கு. புத்தர் தம்மத்தை போதிச்சுட்டு இருக்கும்போது இந்த ஞானிகள் வேதாந்தத்தை போதிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அதை புத்தர் அதை பற்றின விளக்கத்தை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாரு. அதனால தான் அதை பற்றி பேசுறாரு. இந்த வேதாந்த தத்துவம்னா என்ன? அந்த தத்துவத்தின் கோட்பாடுகள் ரொம்ப சிம்பிள், ரொம்ப சொற்பமானவை. ஒன்று ரெண்டு தான் அதனுடைய தத்துவமே, ரொம்ப பெரிய தத்துவம்லாம் கிடையாது. அது என்னன்னு பார்த்தா நமக்கே தெரிஞ்சிடும் என்ன சொல்றாங்க. அதாவது பிரம்மன், இந்த பிரபஞ்சத்தின் அடிப்படையாக ஒரு வாழ்க்கை தத்துவம் இருக்கு, அதுதான் பிரம்மன்னு பேர். இந்த பிரம்மம் எங்கேயும் நிறைஞ்சிருக்கும். பரபிரம்மம் அப்படின்னா இந்த உலகம் ஃபுல்லா, யூனிவர்ஸ், அதாவது பூமி மட்டும் இல்லை, இந்த ஃபுல்லா அண்ட சாசரமும் பிரம்மத்தின் கீழே தான் வருது. ஸோ பிரம்மன்னு ஒருத்தன் இருக்கிறான். இந்த பிரம்மன்கிறது வெறும் ஒரு தத்துவம் கிடையாது, அது ஒரு உண்மையாகவே இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய ஒரு சக்தி, ஒரு கடவுள், பிரம்மன். இதுதான் அந்த தத்துவம் சொல்லுது. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு ஆன்மான்னு இருக்கு. ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கு உள்ளேயும் ஒரு ஆன்மா இருக்கு. இந்த வெளியில இருக்கிற பிரம்மனும் பரபிரம்மனும் இந்த ஆன்மாவும் ஒண்ணு. மனிதனுக்கு விடுதலைங்கிறது என்ன அப்படின்னா, எப்ப அவன் இந்த பரபிரம்மமும் ஆன்மாவும் ஒண்ணுன்னு உணர்ந்து இந்த ஆன்மாவை போய் பரபிரம்மத்தோட கலக்கிறானோ அப்போ அவன் விடுதலை அடைகிறான். இதான் லிபரேஷன் அப்படின்ற தத்துவம் தான் இது. ஸோ அப்போ அந்த காலத்துல தீவிர தவம் இருந்து பிரம்மாக்கு நிறைய பூஜைகள்லாம் செய்து யாகங்கள் செய்து நம்மகிட்ட இருக்கிற ஆன்மாவை விடுதலை அடைய செய்து போய் பிரம்மத்தோட ஐக்கியமாகுது. பரபிரம்மத்தோட ஐக்கியமாயிட்டாங்கன்னா விடுதலை ஆயிடுறாங்க. அப்போ பிறவி பலனை எட்டியதா அர்த்தம் அப்படின்னு ஒரு தத்துவம். இதை நிறைய மகரிஷிகள்லாம் இருந்துக்கிட்டு அதை போதிச்சுட்டு வராங்க. இது வேதத்தின் அடிப்படையில் வந்த ஒரு தத்துவம். அதாவது வேதாந்த தத்துவம்னு பேர். வேத அந்த, அந்தனா எண்டு. ஸோ வேதம் ஒரு முடிவு பெற்று அதனுடைய நிறைவு செய்தியா இதை கொண்டு வராங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் வேதங்கள், இதுக்கு முன்னாடி இருந்தது வேத காலம். இந்த வேத காலம் அப்படியே ஒரு முதிர்ச்சி அடைந்து லேட் வேதிக் பீரியட்ல இந்த தத்துவம் உள்ள வருது. வேத அந்தா, அந்தானா எண்டு, வேதாவோட எண்டு. இதுல என்னென்ன மெயினா இருக்கும் அப்படின்னா, உபநிடதங்கள் இருக்கும், பிரம்மசூத்திரங்கள் இருக்கும், அப்புறம் பகவத்கீதையும் இதில் தான் இருக்கும். அப்போ இது வேதத்தோடைய ஒரு மாடிஃபைடு வெர்ஷன் தான் இது, இந்த வேதாந்தம் அப்படிங்கிறது. இப்போ இந்த கோட்பாடு ரொம்ப சிம்பிள். இந்த உலகம் முழுவதும் பிரம்மான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, பரபிரம்மம். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு ஆன்மா இருக்கு. ஆன்மா சிறைப்பட்டு கிடக்கு.
மனிதன் வந்து பிரம்மாவை உணர்ந்தான்னா தன்னுடைய ஆன்மாவையும் பிரம்மாவோட இணைச்சிட்டான்னா அவ்வளோதான், அவனுக்கு முக்தி அடைஞ்சிடறான். இந்த பிறவி பலனை அடைஞ்சிருவான். அவன் இங்கே பிறந்ததோட பலனை வந்து அவன் அடைஞ்சுக்குவான் அப்படிங்கிற ஒரு தத்துவம். அப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, உடனே உட்காந்து தவம் இருந்து பூஜைகள் செய்து யாகங்கள் செய்து தன்னுடைய ஆன்மாவை கொண்டு போய் எப்படியாவது பிரம்மாவோட சேர்த்துடணும். இதுதான் அவனுடைய குறிக்கோளாகவே இருக்கு. இந்த மாதிரியான ஒரு தத்துவம். இப்போ ஆன்மாவும் பிரம்மனும் கலப்பதுக்கு என்ன வழி அப்படின்னா, ஆன்மாவும் பிரம்மனும் ஒன்றுன்னு உணரணும். அதை உணர வைக்கிறதுக்கு இவங்க வந்து தவம் இருப்பாங்க, இல்லைன்னா யாகங்கள் செய்வாங்க, பூஜைகள் செய்வாங்க. இப்படி ஒரு தத்துவம் அந்த காலகட்டத்தில் மக்களிடையே மிக பிரபலமாக இருந்தது. அப்போ இந்த பிரம்மாவோட இணைக்கிற வாழ்க்கை என்ன அப்படின்னா, சம்சார வாழ்க்கையை துறப்பது தான். ஸோ அப்போ துறவியாக போயிடும். அப்போ துறவிகள் எல்லாமே வந்து பிரம்மாவோட இணைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கெல்லாம் பயங்கரமான மரியாதை. அப்போ எல்லாருமே வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் பிரம்மச்சரியத்தை விட்டுட்டு துறவரம் போயிடுவாங்க. துறவரம் போய் பிரம்மாவோட இணையறதுக்கான வழிமுறைகளை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி ஒரு நடைமுறை அந்த காலகட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கு. இப்போதான் இதை பார்க்குறாரு புத்தர், இந்த தத்துவத்தை கேட்குறாரு. இது நிறையா பேர் அங்கே ரிஷிகள் இருந்து எல்லாருக்கிட்டையும் போதிச்சுக்கிட்டு, இதுக்கு நிறைய வேதாந்த குருகுலங்கள்லாம் இருந்தது. இந்த தத்துவத்தை எல்லாருக்கும் போதிச்சுட்டு இருக்காங்க. மக்களும் அதை கடைபிடிக்கிறாங்க. இந்த துறவிகள், பிரம்மனோட கலந்த துறவிகளுக்கெல்லாம் வந்து அவங்க வரவேற்பு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் புத்தர் வரார். புத்தருக்கு இந்த தத்துவத்தின் மேலே எந்த மதிப்பும் கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு தவறான கொள்கையை அடிப்படையாக கொண்டிருக்கு. அதுக்கு எந்த தகுதியும் இல்லை, அதுக்கு ஒரு வேல்யூவே இல்லை. அதை மதிக்கிறதுக்கு அதில் ஒரு தகுதியே இல்லை, அதனால எந்த பயனும் இல்லை அப்படின்னு அவர் கருதுறார். இதை எப்படி நமக்கு தெரியுது அப்படின்னா, பரத்வாஜர் வாசேத்தர், இப்போ சென்ற பகுதியிலையும் நம்ம பார்த்தோம், பரத்வாஜர் வாசேத்தரோட இந்த உலகத்தை படைத்தது கடவுள் தான் அப்படிங்கிற அந்த தத்துவத்துக்கு எதிராக வாதாடும் போது பரத்வாஜர்கிட்டையும் வாசேத்தர்கிட்டையும் உரையாடல் நடத்துகிறார் புத்தர். அதனுடைய தொடர்ச்சி தான் இதையுமே நம்ம பார்க்க முடியுது. அப்போ இந்த 2 பிராமணர்கள் கிட்ட புத்தர் என்ன கேட்குறாருன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் அது உண்மை அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொள்ளணும்னா அதுக்கு ஆதாரம் இருக்கணும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பரபிரம்மம்னு ஒன்று இருக்குது, அந்த பிரம்ம ஆன்மான்னு ஒன்று இருக்குது. இந்த ஆன்மாவும் பரபிரம்மமும் இணைஞ்சிட்டா அது பேர் தான் விடுதலை. இதை நோக்கி தான் எல்லாரும் வாழணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதை தான் சொல்லி கொடுக்குறீங்க மக்களுக்கு. இதை நான் உண்மைன்னு நம்பணும் அப்படின்னா அதுக்கு ஆதாரம் இருக்கணும் இல்லையா? ஒரு ஆதாரம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஆதாரம் வந்து 2 வகையாக பிரிக்கலாம் ஆதாரங்களை. ஒன்று, நமக்கு வந்து அந்த 5 புலன்கள் இருக்குது. கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, அப்புறம் தொடு உணர்ச்சி. இப்போ இதெல்லாம் சேர்ந்தது 5 புலன்கள். இந்த 5 புலன்கள் மூலம் நம்மளால எதையாவது உணர முடியுது அப்படின்னா அப்போ அது பொருள் இருக்குன்னு அர்த்தம். கண்ணால் பார்க்குறோம், இல்லைன்னா காதால் ஒரு சத்தத்தை கேட்குறோம், இல்லைன்னா ஒரு ஸ்மெல் வருது, இல்லைன்னா தொடும்போது ஒரு ஃபீல் கிடைக்குது, இல்லைன்னா நாக்கில் வச்சு பார்க்கும்போது ஒரு டேஸ்ட் கிடைக்குது. இந்த 5 புலன்களை வச்சுட்டு தான் எந்த ஒரு உயிரினமுமே இந்த உலகத்தோட கனெக்ட் ஆகிக்கும். அப்போ ஒரு பொருள் இருக்கு இல்லை அப்படிங்கிறத இந்த 5 புலன்களுக்கு உணர்ந்தா மட்டும்தான் அது இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியும். இதுக்கு பேர் உணர்தல், சென்சிங். இன்னொன்று இது வந்து நம்ம வந்து இந்த புலன் உணர்ச்சிகளால் நமக்கு வந்து ஒரு விஷயம் தெரியுது. இது இல்லாமல் இன்னொன்று இருக்குது. இன்னொன்று என்னன்னா பர்செப்ஷன், அதாவது இன்ஃபரன்ஸ். 2 இது. ஒன்று பர்செப்ஷன், இன்னொன்று இன்ஃபரன்ஸ். பர்செப்ஷன் தான் இப்போ நம்ம இந்த 5 புலன்களால் உணரக்கூடியது, பர்சீவ் பண்ணுறோம், அதை உணர்றோம். ஆனால் இன்னொன்று என்னன்னா நம்ம மூளை இருக்கு இல்லையா, அறிவு. இந்த அறிவை பயன்படுத்தி ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறது, இந்த அறிவினால் அறிவது, அதை வந்து இன்ஃபரன்ஸ்ன்னு சொல்கிறோம். அதனால தான் புத்தர் மைண்டை வந்து 6வது புலனாக வைக்கிறார். இந்த 5 புலன்களால் அறிந்து கொள்ளக்கூடியதை தாண்டி 6வது நம்மளுடைய மூளையை வச்சியும் மைண்டை வச்சியும் நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியும். அதுவுமே உண்மையிலே இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ தூரத்தில் ஒரு இடத்துல வந்து ஒரு புகை வருது. இப்போ புகை நமக்கு கண்ணுக்கு தெரியுது. சமயத்தில் அந்த புகையோட வாசனை கூட தெரியலாம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, அங்கே நெருப்பு எரியுது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நெருப்பு எரியறது நேரடியாக நம்ம கண்ணுக்கு தெரியல, ஆனால் இன்ஃபரன்ஸ் இது. நம்மளுடைய அறிவு என்ன பண்ணுது, அங்கே புகை வருதுன்னா அப்போ அங்கே கண்டிப்பாக நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கணும். அப்போ அங்கே எங்கேயோ புகை வருது அப்படின்னா அந்த அந்த இடத்துல காட்டு தீ வந்துருச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். ஏதோ ஒரு ரூம்குள்ள வந்து புகை குபு குபுன்னு வருதுன்னா நம்ம நேராக நெருப்பை பார்க்கணும்னு அவசியம் இல்லை, உடனே ஓடுவோம் அந்த இடத்துல நெருப்பு இருக்கு அப்படின்னு. இதுக்கு பேர் இன்ஃபரன்ஸ். நேரடியாக பார்க்கலனாலும், இந்த 5 புலன்களுக்கு நேரடியாக உணரலைனா கூட
அறிவினால் உணர்வது அது வந்து இன்ஃபரன்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ. இப்போ ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கோம், அங்க ஃபுல்லா அப்படியே தண்ணி இருக்கு, பக்கத்துல இருக்கிற மரம் செடிகள் எல்லாமே நனைஞ்சிருக்கு, ஈரமான வாசனை கிடைக்குது. இப்போ என்ன, மழை பெஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லிடுவோம். நம்ம மழை பெஞ்சதை நேரடியாக பார்க்கல, இருந்தாலும் அங்கே மழை பெய்திருக்கு அப்படின்னு நம்ம இன்ஃபரன்ஸ். ஏன்னா மற்ற புலன்களில் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்மளுடைய அறிவுக்கு அதை ப்ராசஸ் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி. ஸோ ஆக மொத்தம் ஒரு விஷயத்தை உண்மை அப்படின்னு சொல்லணும்னா இது ரெண்டு தான் வழி. ஒன்று என்னுடைய ஐம்புலன்களுக்கு தெரியணும், இல்லைன்னா என்னோட ஆறாவது புலனான மைண்டுக்கு அதை புரிஞ்சிக்க கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கணும். இது ரெண்டுமே இல்லைன்னா, பர்செப்ஷனோ அல்லது இன்ஃபரன்ஸோ இல்லைன்னா அது உண்மை கிடையாது. அவ்வளோதான். இது எல்லா விஷயமும் இதுக்குள்ள அடங்கிடும். இப்போ இதை தான் அவர் வந்து பயன்படுத்துறார் புத்தர். நீங்க பிரம்மாவை புலன்களால் உணர்ந்திருக்கீங்களா? ஒன்று பர்செப்ஷன், இல்லைன்னா இன்ஃபரன்ஸ். ஒன்று உங்களோட ஐம்புலன்களால் உணர்ந்திருக்கணும், இல்லைன்னா அறிவினால் அதை புரிஞ்சுக்கிட்டு இன்ஃபரன்ஸ். நீங்க பிரம்மாவை பார்த்துருக்கீங்களா? கண்ணு. பேசியிருக்கீங்களா? உங்களோட காது கேட்டிருக்கோம், அவரோட குரல் உங்களுக்கு கேட்டிருக்கா? இல்லை உங்க நாக்கை பயன்படுத்தி நீங்க வார்த்தைகளை அவருக்கு பயன்படுத்திருக்கீங்களா? இல்லை ஸ்மெல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை அவர் தொட்டு தான் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது இதெல்லாம் உணர்தல் இல்லையா? வாசைத்தர் உடனே இல்லை, நாங்கள் யாரும் அந்த மாதிரி பிரம்மாவை பார்த்தது கிடையாது, புலன்களால் உணர்ந்ததும் கிடையாது அப்படிங்கிறாங்க. சரி, அப்படின்னா இன்ஃபரன்ஸ் எதன் மூலம் நீங்க பிரம்மா இருப்பதாக புரிஞ்சுக்கிறீங்க? இப்போ இந்த பர்செப்ஷன் இருந்தால் நேரடியாக நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு பொருளை கண்ணால் பார்க்குறோன்னா அது அங்கே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த புலன்களில் எதுவுமே இல்லைன்னா நம்ம இன்ஃபரன்ஸ் தான் வரணும். நீங்கள் அப்போ பிரம்மா இருக்குது அப்படிங்கிறத எதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க? அப்போ அதுக்கான இன்ஃபரன்ஸ்க்கான காரணம் சொல்லுங்க அப்படின்னா அதுக்கும் வாசைத்தர்கிட்ட பதில் இல்லை. ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிரம்மனை பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும். அது நீங்கள் உட்காந்தீங்கன்னா ஒரு டீப் மெடிடேஷனில் வந்தீங்கன்னா அப்படியே பிரம்மாவை உணரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும். இந்த மாதிரி பொருள் உலகத்தில் இருக்கும், நிறைய இருக்கும். இவங்களும் சொல்லுவாங்க, ஆர்கியூமெண்ட்டுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, காற்று கூட தான் நீ பார்க்க முடியல, உடனே அது இல்லைன்னு நீ சொல்லுவியா? அது மாதிரி தான் பிரம்மாவும். இந்த மாதிரி நிறைய பொருட்களை அவங்க சொல்ல முடியும். உதாரணத்துக்கு மின்சாரம், எலக்ட்ரிசிட்டி நம்ம யாரும் கண்ணால் பார்க்க முடியறதில்ல, ஆனால் அதை ஃபீல் பண்ணிட முடியும். அது இருக்கு, எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னு யாரும் வந்து டினை பண்ண முடியாது. அதே மாதிரி பிரம்மாவையும் நீங்க பார்க்க முடியாது, ஆனா அதை உணர முடியும், வெவ்வேறு ரூபங்கள்ல அதை உணர முடியும் அப்படிங்கிறது கடவுள் நம்பிக்கையாளர்களோட வாதம். இப்ப அதுக்கு நம்ம எப்படி கவுண்டர் கொடுக்கலாம் அப்படின்னா, கண்களுக்கு புலப்படாத ஒரு பொருள் கண்ணுக்கு வேணா தெரியல, தெரியாம இருக்கலாம், ஆனா வேறு வடிவத்தில் அது நமக்கு புலப்படணும். ஏதோ ஒரு மற்ற சென்சஸ்னாலேயோ அல்லது ஒரு இன்ஃபரன்ஸ்னாலேயோ அது நமக்கு புலப்பட்டு தான் ஆகணும். அப்பதான் நம்ம வந்து அது இருக்குன்னு ஒத்துக்க முடியும். கண்களுக்கும் புலப்படாது, வேற எந்த ரூபத்திலையும் நமக்கு புலப்படாதுன்னு அது இல்லைன்னு தான் அர்த்தம். அது வெறும் கற்பனை. இப்போ மின்சாரம் நீங்க சொல்ற வாதத்தின்படி மின்சாரம் கண்களுக்கு புலப்படலைனாலும் அது இருக்குதுன்னு நம்ம ஏத்துக்கிறோம். ஏன்னா அதோடைய விளைவை நம்ம பார்க்குறோம். ஸோ வேற ரூபத்தில் அது காமிக்குது அதனுடைய பிரசன்ஸை. ஒரு பல்பு எரியறதன் மூலம் நமக்கு தெரியுது. மின்சாரம் போட்டோம்னா, சுவிட்ச் போட்டோம்னா அந்த விளக்கு எரியுது. அப்போ ஓ, இது மின்சாரம்னு ஒன்று இருக்கு அப்படிங்கிறத நம்மளால இன்ஃபர் பண்ண முடியுது. இதுதான் சயின்ஸ். சயின்ஸ்க்குன்னு ஒரு சில குவாலிட்டிஸ் இருக்கு. என்ன அப்படின்னா அது பார்த்தாலே தெரியணும். வெறுமனே எனக்கு மட்டும்தான் ஃபீல் ஆகும். ஒரு கதை சொல்லுவாங்களே, அந்த ராஜாக்கு அவர் ட்ரெஸ் போட்டிருக்கிறது நல்லவங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு அவர் ட்ரெஸ்ஸே போடலை, எல்லாரும் ஆமாம் ஆமாம் போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க, ஏன்னா நம்மள நல்லவங்க இல்லைன்னு சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு அந்த கதை மாதிரி எனக்கு மட்டும்தான் ஃபீல் ஆகும், ஆனால் யார் கண்ணுக்கும் தெரியாது அப்படின்னு சொல்றது வந்து அது பொய். ஏன்னா சயின்ஸ் படி பார்த்தோம்னா அது தெரியணும், ஆப்ஜெக்டிவாக இருக்கணும். அடுத்தது வெரிஃபை பண்ண முடியும். இப்போ இந்த மின்சாரம்னா லைட் எரியுதுன்னா எல்லாராலையும் பார்க்க முடியும். அந்த லைட் கண் இருக்கிறவங்க எல்லாராலையும் அதை பார்க்க முடியும். அது எனக்கு மட்டும் தான் தெரியும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வெரிஃபை பண்ண முடியும். வெரிஃபை பண்ண முடியும் அப்படின்னா அது மின்சாரம் தான் அந்த விளக்கை எரியுதுன்னு நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா அது சயின்டிஃபிக் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் நான் சுவிட்சை ஆஃப் பண்ண உடனே அது ஆஃப் ஆகணும், திரும்பி போட்ட உடனே அது எரியணும். ரீப்ரொடியூஸ் எத்தனை தடவை நான் அதை ஆஃப் பண்ணி போட்டாலும் அது எரியணும். யார் வந்து ஆஃப் பண்ணி போட்டாலும் எரியணும். இது எந்த இடத்துல போய் வச்சாலும் அது எரியணும். அதுதான் அது வந்து அது டைமு, பர்சன், பிளேஸ் இதெல்லாம் தாண்டி இங்கே பல்பு வந்து இந்த ஊரில் போட்டாலும் கரண்ட் வச்சா எரியும்,
வேற ஊர்ல கொண்டு போய் அதே கரண்ட்டையும் பல்பையும் வச்சாலும் அது எரியணும். இல்ல இந்த ஊர்ல மட்டும்தான் எரியும் அப்படின்னு நம்ம கிளைம் பண்ண முடியாது. நான் போட்டா மட்டும்தான் அது எரியும்னு கிளைம் பண்ண முடியாது. அது சயின்ஸ் கிடையாது. காலையில மட்டும்தான் எரியும் அப்படின்னும் சொல்ல முடியாது. மின்சாரம் இருந்துச்சுன்னா அது எப்போ வேணாலும் எரியணும். அப்பதான் அது சயின்ஸ். அதே மாதிரி அதுக்கு ஒரு மெஷரபிளாகவும் இருக்கணும். இத்தனை வாட்ஸ் அப்படி சொல்றோம்ல, இத்தனை வோல்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மெஷரபிளாகவும் இருக்கணும் சயின்ஸ். அதே மாதிரி சயின்ஸோட மிக முக்கியமான பண்பு என்னன்னா, இதை விட சிறந்த ஆதாரம் வேற ஒன்று வந்துருச்சுன்னா அது தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு பண்பு சயின்ஸுக்கு இருக்கு. ப்ரூஃப் கிடைச்சிச்சுன்னா அப்போ இந்த பழைய இதை வந்து ஒதுக்கிட்டு புதுசை மாற்றிக்கும். ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும், அக்செப்டபிலிட்டி இருக்கும். ஆனால் அதெல்லாம் வேத வாக்கு. வேதம் சொன்னால் அவ்வளோதான், இது காலத்துக்கும் மாறாது, அது அழிவே கிடையாது, நிரந்தரமானது, சனாதனம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து சயின்ஸ்க்கு அப்பாற்பட்டதாயிடுது. அப்போ சயின்டிஃபிக்காக ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் அதை இன்ஃபர் பண்ண முடியும், புரிஞ்சிக்க முடியும். நேரடியாக எனக்கு கண்ணுக்கு தெரியலனா கூட என்னால் அதை புரிஞ்சிக்க முடியும்னா அதுக்கு சயின்டிஃபிக் லாஜிக் இருக்கணும். அதுதான் வந்து இன்ஃபரன்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ நீ வந்து பிரம்மாவை எனக்கு கண்ணுக்கு தெரியாது ஆனால் உணரத்தான் முடியும் அப்படின்னா, சரி நான் உணர்றதுக்கு ரெடி. ஆனால் இதுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஒரு சயின்டிஃபிக் ப்ரூஃப் இருக்கணும். அப்போ தான் நான் இன்ஃபர் பண்ண முடியும். இல்லைன்னா நீங்கள் வந்து மின்சாரத்தையும் பிரம்மாவையும் ஒப்பிட்டு சொல்லவே முடியாது. ஏன்னா மின்சாரத்துக்கு பிரம்மாவுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. கண்களுக்கு புலப்படாத மின்சாரம் ஒரு ஒளியை கொடுக்குது. அந்த ஒளியை வச்சு நான் மின்சாரம் இருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நேரடியாக என் கண்ணால் மின்சாரத்தை பார்க்க முடியலனாலும் என்னால் இன்ஃபர் பண்ண முடியுது. அதே மாதிரி நீங்க வந்து பிரம்மாவையும் நீங்க ஒப்பிட்டீங்கன்னா, கண்களுக்கு புலப்படாத இந்த பிரம்மன் எதை தருது? மின்சாரம், லைட் தருது. பிரம்மா எதை கொடுக்குது? நேரடியா கண்ல பார்க்க முடியாத மாதிரியான வேற ஏதாவது ஒரு அது வந்து உருவாக்குதா? அப்படின்னா, அதுக்கு இல்லைங்கிறது தான் பதிலா இருக்கு. ஆனா ஒரு சிலர் சொல்லுவாங்க, இந்த உலகத்தையே பிரம்மா தான் உருவாக்கியிருக்காரு. நீ பார்க்குற எல்லாமே பிரம்மாவுடைய படைப்பு தான். அதத்தான் நம்ம போன வாரம் பார்த்துட்டோம். அப்படி படைக்கிறது வந்து பரபிரம்மமா இருந்ததுன்னா, எதிலிருந்து உருவாக்குனாங்க? அப்படி அவர் தான் எல்லாத்தையுமே படைச்சிட்டாருன்னா, ஏன் தீமைகளை படைச்சாரு? ஏன் மனுஷனை படைக்கணும்? அதுலேயும் கெட்ட மனுஷனை ஏன் படைக்கணும்? ஒரே மாதிரியான விளைவுகளை ஏன் வந்து எந்த இடத்துலையும் கொண்டு வர மாட்டேங்குது அது? இதெல்லாம் நம்ம சென்ற வாரம் போட்டு அதை தகர்த்தெறிஞ்சிட்டார் புத்தர், இந்த ஒரு தத்துவத்தையே. அப்போ படைப்பு கடவுள் அப்படிங்கிற கான்செப்ட் அது போயிடுச்சு அதில். இந்த உலகம் வந்து ஒரு தானாக பரிணாமம் அடைந்து தான் வந்திருக்கு, எவால்வ்டு தானே ஒழிய கிரியேட்டட் கிடையாது அப்படிங்கிறது தான் தம்மத்துடைய அடிப்படை. அப்போ நீங்க வந்து பிரம்மா எதை கொடுக்குது அப்படின்னு, இந்த உலகத்தை தான் கொடுக்குது அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டு நமக்கு எடுத்துக்க முடியாது. அப்போ பிரம்மாங்கிறது ஒரு கற்பனை, இமேஜினேஷன் தான். சரிப்பா, இமேஜினேஷனாவே கூட இருந்துட்டு போகுது. ஏன்னா ஒரு சில சமயங்கள்ல இமேஜினேஷனை கூட நம்ம சொசைட்டி அக்செப்ட் பண்ணிக்குது, ஏற்றுக்கொள்ளக்கூடியதான் ஒரு சில இமேஜினேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு உதாரணத்தை கொடுக்குறோம். லா, சட்டத்தில் கற்பனைக்கு அல்லது அனுமானத்துக்கு ஒரு இடம் இருக்கு. இது வந்து டாக்டர் அம்பேத்கர் இந்த புத்தகத்தில் கொடுக்குறார். அவர் ஒரு அட்வொகேட் அப்படிங்கிறதுனால அவர் வந்து வழக்கு சம்பந்தப்பட்ட ஒரு உதாரணத்தை நம்ம கொண்டு வர்றார். நம்மளும் அதே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் கொடுக்க முடியும். கற்பனையை நம்ம வந்து எடுத்துக்கிறோம் ஒரு சில டைம்களில். இப்போ சட்ட ரீதியாக எங்க கற்பனையை வந்து எப்படி உண்மைன்னு நம்பப்படுதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல இந்த ரூலுக்கு வந்து எக்ஸெப்ஷன் வருது. நீங்கள் ஐம்புலன்களில் உணரலனாலும் சரி, இல்லை ஒரு லாஜிக்கில் நீங்கள் புரிஞ்சிக்க முடியாமல் இருந்தாலும் சரி, அது இமேஜினேஷன் தான், அனுமானம் தான், இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்பா அப்படின்னு ஒரு சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கும் நம்ம சமூகத்தில், எந்த ஒரு சமூகத்திலையும். எது எதுன்னு சொல்கிறோம், ஒரு உதாரணம். இப்போ லீகல், இதுக்கு பேர் லீகல் ஃபிக்ஷன்னு பேர். ஃபிக்ஷன்னா ஒரு கற்பனை. அது லீகல் ஃபிக்ஷன்னா சட்ட ரீதியாக ஒரு கற்பனையை வந்து அங்கீகாரம் பண்ணுறது ஒரு சமூகம். இப்போ செக்ஷன் 108 ஆஃப் தி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இப்போ அதை வந்து பிஎஸ்ஏன்னு மாற்றிருக்காங்க இல்லையா, பாரதிய சாக்ஷ்ய அதிநியம். அதில் செக்ஷன் 111 என்ன அப்படின்னா, ஒரு நபரை தொடர்ந்து 7 வருஷம் காணலை அப்படின்னா அவர் இறந்ததா நம்பப்படுது. இது சட்ட ரீதியாகவே ஒத்துக்கலாம். இப்போ அவர் செத்துட்டாருன்னு எந்த ப்ரூஃபும் கிடையாது. நீங்கள் அவர் இறந்ததை யாராவது பார்த்தாங்களா, இல்லை கேள்விப்பட்டாங்களா, இல்லை அதுக்கான ப்ரூஃப் எதுவும் இருக்குதா, அவருடைய எலும்பு துண்டுகள் ஏதாவது இருக்குதா அப்படின்னா எதுவுமே தேவையில்லை. 7 வருஷம் நீங்கள் தொடர்ந்து ஒரு நபரை பார்க்க முடியல, போலீஸ் கேஸ் கொடுத்தாச்சு, போலீஸில் நாட் ட்ரேசபிள், விளம்பரங்கள் கொடுத்தாச்சு, சொந்தக்காரங்கள் எல்லார்கிட்டையும் வந்து அஃபிடவிட் வாங்கியாச்சு, யாருமே அவரை பார்க்கல அப்படின்னா சட்டப்படி அவர் இறந்ததாக சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸம்ஷன் வந்துடுது பாருங்க. யாருமே இறந்ததை அந்த புலன்களால் உணரலை. அதே சமயத்தில் லாஜிக் படி பார்த்தாலும் இவர் இறந்துட்டார் அப்படிங்கிறது எங்கேயுமே நமக்கு ஆதாரம் கிடையாது. இருந்தாலும் அவர் இறந்ததாக நம்பப்பட்டு அது சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது.
இல்லையா? ஸோ இப்போ இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். இப்போ ஒரு சம்மன் கொடுக்குறோம் ஒருத்தருக்கு. அந்த சம்மன் கொடுக்குறவரு வந்து நேரடியா வாங்கலைன்னா கூட, அவர் வீட்ல ரெஜிஸ்டர் போஸ்ட்ல அனுப்பிட்டு, அந்த அக்னாலஜ்மெண்ட்ட வச்சுக்கிட்டு, இல்லைன்னா அவர் வீட்டு கதவுல போய் ஒட்டிட்டு வந்துட்டோம் அப்படின்னா, அவருக்கு கொடுத்துட்டதா அர்த்தம். இங்க ஆக்சுவலா அவர் பார்த்திருக்க மாட்டாரு. அவர் அங்க இல்ல. அவர் உண்மையிலே வேற எங்க வெளியூர் போயிருந்திருக்கலாம். இது குடுத்திருக்கிறத கூட அவரு கவனிக்காம இருந்திருக்கலாம். தெரியாமலே கூட போயிருந்திருக்கலாம். ஆனா சட்டப்படி அவர் பார்த்துட்டதா தான் கணக்கு. அப்ப அவரு வந்து அதுல அவரு ஆஜராகியிருக்கணும். இல்லன்னா அரெஸ்ட் வாரண்ட் குடுத்துருவாங்க. இப்ப இதெல்லாம் சட்டம். ஏன் இப்ப இந்த இடத்துல ஒரு எக்ஸம்ப்ஷன் வருது. அதே மாரி அடாப்ஷன் கூட சொல்லலாம். ஒரு தத்து எடுக்கிறது. ஒரு குழந்தைய சட்ட ரீதியாக தத்தெடுத்துட்டோம் அப்படின்னா, அன்னையிலருந்து அவரு தான் பெற்றோர். அவரு தான் அப்பா. மரபணு ரீதியாக எங்களுக்கு பயாலஜிக்கல் பேரண்ட்ஸா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஸோ நீங்க அறிவியல் படி பார்த்தா அவங்க அப்பா, அம்மா கிடையாது. ஆனா, சட்ட ரீதியாக அந்த அப்பா, அம்மாங்கிற உறவு அங்கீகரிக்கப்படுது. இந்த இடத்துல அது ஒரு கற்பனை தான். இவங்க கற்பனையான பேரண்ட்ஸ் தான். ஆனா, இனிமேல் வந்து சட்ட ரீதியாக அவங்க பேரண்ட்ஸ் மாரியே வாழப் போறாங்க. கற்பனையான குழந்தை தான் அது. தன்னோட குழந்தை இல்லன்னு தெரியும். ஆனாலும் அடாப்ட் பண்ணி லீகலா அத பண்ணும். ஸோ இப்ப லீகலாவும் இந்த மாதிரி ஒரு சில கற்பனைகள, யூகங்கள, அனுமானங்கள அங்கீகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சமூகத்துல. அப்படின்னும்போது, பிரம்மனையும் அந்த மாரி எடுத்துட்டு போயிடலாமே. சரி ஒரு இமேஜினாவே இருந்துட்டு போகுது. அப்படியே நான் வந்து அத அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, அதுல ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. இந்த விஷயத்த எல்லாம் சட்டம் ஏன் அங்கீகரிக்குது? நம்மளுடைய லாஜிக்கல் பிரெயினும் அத ஏத்துக்குது ஏன்? அப்படின்னா, அதனால நமக்கு பலன் இருக்குது. அங்க நீதி கிடைக்குது. ஒருத்தர் இறந்துட்டாரு. அவருடைய அறிகுறிகள் எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. அவரோட வாரிசுகளுக்கு அந்த பலன்கள்லாம் போய் சேர வேண்டியிருக்கு. இங்க நீதி வந்து நிலைநாட்ட வேண்டியிருக்கு. அவர் இறப்பு சர்டிஃபிகேட் வாங்குனா தான் அந்த வாரிசு உரிமைகள்லாம் போய் சேரும். அப்ப அந்த இடத்துல இந்த சமூகத்துக்கு நீதி கிடைக்கணும். ஒரு பலன் இருக்கு. இப்ப தத்து எடுக்கிறோம். குழந்தையே இல்ல. அந்த பக்கம் குழந்தைகள் அப்பா, அம்மா இல்லாம தவிக்கிறாங்க. இந்த பக்கம் நெறையா பெற்றோர்களுக்கு குழந்தை இல்லாம தவிக்கிறாங்க. இந்த 2யும் இணைச்சு விட்டா இந்த சமூகம் நல்லது தானே. ஒரு குழந்தைக்கு அப்பா கிடைக்குது, அப்பாவுக்கு குழந்தை கிடைக்குது. அப்ப அது பலன் கிடைக்குது. அதனால இந்த இடத்துல அந்த அனுமானத்த அங்கீகரிக்குது சட்டம். அதே மாரி இந்த பிரம்மாவையும் உண்மை, சரி கற்பனையாவே இருந்துட்டு போகுது. ஆனா உண்மைன்னு நான் வந்து ஏற்றுக்கொள்றதுனால எனக்கு என்ன பலன் கிடைக்குது? அப்படின்னு கேட்கிறாங்க. இதுக்கு பரத்வாஜரோ, வாசேத்தரோ அமைதியா இருக்காங்க. கிளியர் கட்டா இதுதான் பலன்னு அவங்களால சொல்லவே முடியல. இன்ஃபாக்ட் தீமை தான் விளையுது. நீ பிரம்மா தான் படைச்சாருன்னு சொல்லிட்டு, பிரம்மாவ தலையிலேருந்து ஒரு சிலர் படைச்சாங்க. தோள்லேருந்து ஒரு சிலர் படைச்சாங்க. தொடையிலேருந்து ஒரு சிலர் படைச்சாங்க. கால்லேருந்து ஒரு சிலர் படைச்சாங்க. இந்த கால்லேருந்து படைக்கிறவன்லாம் இந்த மாரி டாய்லெட் கிளீன் பண்ணணும். தெருவு கூட்டணும், மலம் அள்ளணும் அப்படின்னு ஒரு சமூகத்தையே நீ பிரிச்சு வச்சிருக்க அப்படின்னா, இது எவ்வளோ பெரிய தீமை. ஏன்னா அந்த காலகட்டத்தில வர்ணாசிரமம் இருந்தது. வர்ணங்களின் அடிப்படையில் மக்கள பிரிச்சாங்க. பிறப்பினால் ஒருத்தன் மேல கீழன்னு போதிக்கப்பட்டது. இது எல்லாத்தையும் எதிர்க்கிறார் புத்தர். அப்ப நீ வந்து பிரம்மா தான் படைச்சாருன்னு சொல்லிட்டு, இந்த பிரம்மனை நீ ஒரு கற்பனையா கொண்டு வந்து இந்த சமூகத்தின் மேல திணிக்கும்போது, அட அது உண்மையா இல்லையோ அது கூட அடுத்த கொஸ்டின். பலன் இருக்கா அப்படின்னு பார்த்தா பலனும் இல்ல. சரி பலன் கூட இல்லாட்டி போதுன்னு விட்டுறலான்னு பார்த்தா தீமை வேற வருது. அப்ப எப்படிங்க ஏத்துக்க முடியும்? இதுதான் புத்தருடைய கேள்வி. நீங்க நேரா பார்த்திருக்கீங்களா? இல்ல. இல்ல கௌதமர். சரி. நீங்க சொல்றாங்கல்ல இந்த வேதாந்த தத்துவத்த. அப்ப வேதங்களின் அடிப்படையில் தானே நீங்க சொல்றீங்க. அப்ப 3 வேதங்களையும் நன்கு கற்றறிந்த பிராமணர்கள்ல யாராவது ஒருத்தராவது பிரம்மாவ நேருக்கு நேர் பார்த்திருக்கிறாரா? இல்ல கௌதமரே அப்படி. ஏன் 3 வேதம்? நம்ம எல்லாம் 4 வேதம் தானே படிச்சிருக்கோம். ஏன் 3 வேதம்னா, ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம். இதுதான் வந்து ஆதி வேதங்கள். இந்த அதர்வ வேதங்கிறது பின்னாடி வந்து சேர்க்கப்பட்டது. ஸோ அதனால 3 வேதம் தான் பிரைமரி வேதாஸ். 4வதா வர்றது அதர்வ வேதம். அதனால தான் இந்த புத்தருடைய இந்த டயலாக்ல, இந்த சுட்டால 3 வேதங்கள மென்ஷன் பண்றாங்க. ஸோ இந்த 3 வேதங்களையும் நன்கு கற்றறிந்த பிராமணர்கள்ல யாராவது ஒருத்தராவது பிரம்மாவ பார்த்திருக்காங்கன்னா, இல்ல. சரி. 3 வேதங்களையும் நன்கு கற்றறிந்த பிராமணர்களுடைய ஆசிரியர்கள். அவங்க யாராவது பிரம்மாவ நேருக்கு நேர் பார்த்திருக்காங்கன்னா, அதுவும் இல்ல. 7 தலைமுறை பிராமணர்கள்ல யாராவது ஒருத்தர் நேரா பிரம்மாவ பார்த்திருக்காங்கன்னா, அதுவும் இல்ல. ஏன்னா 7 தலைமுறை ரிஷிகள இவங்க வந்து வேதங்கள்ல சொல்றாங்க. மாரீச்சி, அத்ரி, காஷ்யபா, வசிஷ்டா அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? அப்ப அத்தன தலைமுறை ரிஷிகள் நீங்க இருந்ததா சொல்றீங்கல்ல, அவங்கள்ல யாராவது ஒருத்தர் நேரடியா பிரம்மாவ பார்த்ததா எங்கேயாவது குறிப்பு எழுதியிருக்காங்களா? இல்ல சொல்லியிருக்காங்களா? அப்படின்னா இல்ல. ஆதி காலத்து நேரா பிரம்மா தானே ரிஷிய படைச்சார். சப்த ரிஷி 7 ரிஷிகள பிரம்மா படைச்சதாகவும், அந்த 7 ரிஷிகள் வந்து 7 குல கோத்திரம் மூலமா 7 பிராமண குலம் உருவாகி, அது ஒவ்வொன்னும் அப்படியே அடுத்தடுத்த ரிஷிகள உருவாக்கி, வேதத்த அப்படியே உருவாக்குனதா
அவங்க வேதாந்தத்தில் சொல்றாங்க. அப்படின்னா அப்ப நேரடியா பிரம்மா படைச்சிருப்பார்ல ஒரு 7 ரிஷிகளை. அந்த ரிஷிகளாவது நேரடியா பிரம்மாவை பார்த்தேன்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்னா அதுவும் இல்லை. அதுக்கான குறிப்புகளும் எங்கேயுமே வேதத்துல இல்லை. யாருமே நேரடியா பிரம்மாவை பார்த்ததா இல்லை. அப்ப யாருமே பார்த்ததும் இல்லை. புலனறிவு மூலம் இன்ஃபர் பண்ணலாம்னா அதுக்கான ஆதாரமும் நீங்க ஒரு சப்ஸ்டான்ஷியேட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எதுவும் தர்றதில்ல. அப்படின்னா பிரம்மா இருக்கிறாரு அப்படிங்கிறத எப்படி உண்மையா இருக்க முடியும் வாசத்து அப்படின்னு கேட்குறேன். இது எப்படி இருக்கு அப்படின்னா, சென்ற வாரம் நம்ம சொன்ன உதாரணம் மாதிரியே தான். வரிசையா குருடர்கள் போயிட்டு இருக்காங்க. முன்னாடி இருக்கிறவருக்கும் என்ன இருக்குன்னு தெரியாது, நடுவில் இருக்கிறவருக்கும் தெரியாது, பின்னாடி இருக்கிறவருக்கும் தெரியாது. ஆனா தொடர்ந்து அவங்க போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த பிராமணர்களும் முன்னாடி இருக்கிறவனும் பிரம்மாவை பார்த்தது கிடையாது, நடுவில் இருக்கிறவனும் பார்த்தது கிடையாது, அதுக்கு அடுத்தடுத்து வரவங்களும் பார்க்கறது கிடையாது, இப்போ நீங்களும் பார்க்கறது கிடையாது, இனிமேல் வரப்போறவனும் பார்க்கறது கிடையாது. ஆனா எல்லாரும் தொடர்ந்து பிரம்மான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வேதத்தை படைச்சாரு, அந்த வேதத்தின் மூலம் இப்படி படைச்சாரு, உலகத்தை இப்படி படைச்சாருன்னு நீங்க போதிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இது ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை மாதிரி இல்லையா? இந்த பிராமணர்களோட போதனைகள் எல்லாமே நகைப்புக்குரியதாகும், ரெடிக்யூல். அது எடுத்துக்கவே முடியல. அது கிண்டல் பண்ணி அதை பரிகாசம் பண்ணிட்டு ஒதுக்கக்கூடிய ஒரு தத்துவமா தான் இருக்கு. வெற்று வார்த்தைகளா இருக்கு. பயனற்ற வீண் பேச்சாவும் இருக்கு. வெறுமையா இருக்கு. அதுல இருந்து எடுத்துக்கிறதுக்கு எந்த பலனையுமே என்னால பார்க்க முடியல. இப்போ உடனே ஒரு சிலர் சொல்லுவாங்க, பிரம்மன் எல்லார் கண்களுக்கும் தெரியறது இல்ல. அதை யார் உணர்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய போதனைகள்ல கூட வரும். பிரம்மாங்கிறது யாராலையும் டிஸ்கிரைப் பண்ண முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே வேதங்கள், புராணங்கள், தந்திரங்கள், 6 வகை தத்துவங்கள் எல்லாமே அது எல்லாமே கெட்டு போயிருக்கு. எப்படி ஒரு நாக்கில் ஒரு சாப்பாடை வச்சு எச்சில் பண்றோமோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே மக்கள் கெடுத்து வச்சிருக்காங்க. எதை இன்னும் எச்சில் படாத ஒரு தத்துவம் எதுன்னா அது பிரம்மன், பரபிரம்மன். யாராலையும் இது வரைக்கும் பிரம்மாங்கிறது என்னன்னு சொல்ல முடியல அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றார். இன்னொருத்தர் சுவாமி சின்மயானந்தாங்கிறவர் பிரம்மா, அதாவது நோயர் ஆஃப் பிரம்மா பிகம்ஸ் பிரம்மா. பிரம்மா யார் அறிகிறானோ அவனே பிரம்மாவா மாறிடுறான். அப்ப இது எல்லாமே சுத்தி சுத்தி வெறும் வெற்று வார்த்தைகளாக தான் இருக்கு. எங்கேயுமே அதுக்கான ஒரு எவிடன்ஸை யாருக்காவது கொடுத்து அதனால இதுதான் பெனிஃபிட், இதான்ப்பா பிரம்மா, இதனால இந்த பெனிஃபிட் இருக்கு, இதை நீ இப்படி யூஸ் பண்ணணும், இப்படி யூஸ் பண்ணா இப்படி நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு கிளியர் கட்டா சொல்லணும் இல்லையா? சும்மா வார்த்தை விளையாட்டை வார்த்தை ஜாலங்களை வச்சு பேசிட்டு இருந்தாக்கா யாருக்கு என்ன யூஸ் இதுல? இது எப்படி இருக்குன்னா, என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் பிரம்மா அப்படின்னு சொல்றது எப்படி இருக்குன்னா, அதுக்கு ஒரு புத்தர் உவமை கொடுக்குறாரு. சென்ற வாரம் நம்ம அந்த உவமையை பார்த்தோம். ஒருத்தர் காதல் வயப்பட்டிருக்கார், ஒரு நண்பர் ஒருத்தர். அவர் ஒரு மிக அழகான பெண்ணை விவரிக்கிறார். உலகத்திலே ரொம்ப அழகான பெண்ணு, அந்த பெண்ணை தான் நான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த எல்லாருக்கிட்டையும் அதை பற்றியே பேசிட்டு இருக்காரு. உடனே சுற்றி இருக்கவங்களாம் அவரை கேட்குறாங்க, சரி என்ன பெண் அது? அது மன்னர் குல பெண்ணா, இல்லை பிராமண பெண்ணா, இல்லை வணிகர் குல பெண்ணா, இல்லை சூத்திர பெண்ணா? இந்த 4 வர்ணம் தானே அந்த காலத்தில் இருந்தது. சரி, இந்த எந்த வர்ண பெண்ணுன்னு கேட்குறாங்க. அந்த பெண்ணோட குலப்பெயர் என்ன? எப்படி இருப்பாங்க? உயரமா இருப்பாங்களா, இல்லை குள்ளமா இருப்பாங்களா, இல்லை சராசரி மீடியம் ஹைட்டா இருப்பாங்களா, இல்லை கருப்பா இருப்பாங்களா, மாநிறமா இருப்பாங்களா, இல்லை தங்க நிறத்துல இருப்பாங்களா, இல்லை எந்த கிராமம், எந்த ஊரு, இல்லை எந்த பெரிய பேரரசு, எந்த இடத்துல இருக்கிறான் அந்த பொண்ணு சொல்லு அப்படின்னா, அதுக்கு அவன் சொல்றான், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் அவளை பார்த்ததே இல்லை அப்படின்னா, அந்த நபரை பற்றி நீங்க என்ன நினைப்பீங்க? முட்டாள் இல்லைன்னா பைத்தியக்காரன்னு நினைப்பீங்க. இப்ப அவங்ககிட்ட போயிட்டு அவன் கற்பனை செஞ்சு வச்சிருக்கிற பெண்ணை எங்க இருக்கான்னு தேடி அவனையும் அந்த பெண்ணையும் இணைச்சி வைக்கிறதுக்கு நம்ம முயற்சி செஞ்சோம்னா அது வீண் வேலை இல்லையா? அதே மாதிரிதான் பிராமணர்கள் சொல்ற மாதிரி இல்லாத ஒரு பிரம்மன் கிட்ட இல்லாத ஒரு ஆன்மாவை கொண்டு போய் இணைக்கிறது தான் விடுதலை அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு தத்துவத்தை சொல்றீங்களே, வேதாந்த தத்துவம், பிரம்மனோட போய் ஐக்கியமாவதுன்னு. அது பிரம்மாவே எங்க என்னன்னு தெரியலையே, அப்புறம் எங்கத்த போய் ஐக்கியமாவது? இப்போ இந்த பெண்ணு யாருன்னே தெரில, ஆனால் அவன் அதை பற்றி பயங்கரமாக விவரிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பெண்ணோட போய் நான் சேர்த்து வைக்கிறதுக்கு நான் என் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு போனேன்னா நான் முட்டாள்தனமான ஒரு வீண் வேலையில் இறங்கி செஞ்சுட்டு இருக்கேன்னு தானே அர்த்தம். அப்போ இந்த தத்துவங்கிறது உண்மை கிடையாது. ஸோ பிரம்மாவை மையப்படுத்தி ஒரு மதம் இருக்குன்னா அது இந்த சமூகத்துக்கு பயனற்றது. இப்போ நம்ம ஏதோ குறிப்பிட்ட ஒரு மதத்தை சொல்றோம்னு நினச்சிக்க கூடாது. ஏன்னா இது ஏன்னா பிரம்மாவை மையப்படுத்தி இன்னமும் மதங்கள் இருந்துட்டு தான் இருக்கு இந்த உலகத்துல, சமூகத்துல, இப்போ நடைமுறையில. ஆனா இது புத்தர் சொன்னது. இப்ப நம்ம புத்தருடைய போதனைகளை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். இது புத்தர் உண்மையிலே அந்த காலத்துல இதை விவரிச்சிருக்கிறாரு. இது வாசேத்த சுட்டால இருக்கு. மஜ்ஜிம நிகாயா 98லயும் சுத்த நிபாத்தா 3.9ல வாசேத்தர்
புத்தருடைய உரையாடல். இதுல வந்து இந்த படைக்கும் கடவுள், பிரம்மா, பிரம்மனோட ஐக்கியமாவது, ஆன்மா, இது எல்லாத்தையும் விவரிக்கிறார் புத்தர். அதை வந்து திரிபிடகத்தில் எழுதியிருக்கிறாங்க. இது வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். அதுல இருந்து தான் டாக்டர் அம்பேத்கர் எடுக்கிறாரு. அதை எடுத்து நமக்கு சொல்றாரு. புத்தர் கூட ஏன் இப்படி இந்த வேதாந்த தத்துவத்தை இவ்வளோ அக்குவேர் ஆணி வேற அதை பிரிச்சு அலசணும். இப்போ சொல்லுவாங்களே த்ரெட் பேர் அப்படின்னு, அதாவது நார் நாரா கிழிக்கிற மாதிரி அதை அக்குவேர் ஆணி வேற அங்கே கிழிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி அதை விளக்க வேண்டிய அவசியம் புத்தருக்கு என்ன வந்ததுன்னா, அவர் வந்து தன்னுடைய தம்மம் ரொம்ப உயர்ந்ததுன்றதுக்காக இவங்களை மட்டப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லலை. அவர்கிட்ட உண்மையான தேடல் இருந்துச்சு. அந்த தத்துவத்தில் ஏதாவது உண்மை இருக்கு, மக்களுக்கு நலன் இருக்குன்னா அந்த தத்துவத்தை பின்பற்றலாமேன்னு ஒரு வெளிப்படையான ஒரு ஓப்பன் மைண்டோட அதனால தான் போறாரு. அதனால தான் 53 தத்துவங்களை அவர் எல்லா இடத்துலையும் போய் தேடி பல ஆசிரியர்கள் கிட்ட இருந்து கத்துக்கிட்டு 7 ஆண்டுகள் கடும் தவம் எல்லாம் புரிஞ்சு அவர் வந்து உண்மையை தேடுறார். எங்கேயாவது ஒரு இடத்துல இவங்க தத்துவங்கள்ல நியாயம் இருக்குமா, அதனால மக்களுக்கு பலன் இருக்குமா, எல்லாருடைய பிரச்சனையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு தத்துவம் இருக்கா அப்படின்னு தேடுறார். உண்மையாக இருந்திருந்தால், ஒருவேளை இந்த வாசேத்தரும் பரத்வாஜும் அவருக்கு வந்து புத்தர் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதில் கொடுத்திருந்தா புத்தர் அதை ஏற்றுக்கொண்டிருந்திருப்பார். அது உண்மை இல்லை, அதனால பயனும் இல்லை, தீமையை வேற விளைவிக்குது. அதனால தான் புத்தர் அதை ரிஜெக்ட் பண்றார். இப்ப சட்டப்படி இன்னொரு மதத்தை வந்து நம்ம சிறுமைப்படுத்துற வகையில சொல்றது வந்து குற்றம் அப்படின்னா அது புத்தருக்குமே தெரியும். யாரையும் அவர் காயப்படுத்துறது கிடையாது. பௌத்த தத்துவமும் அதுதான், அடுத்தவர்களை காயப்படுத்தக்கூடாது. அப்ப அதுல உண்மை இருக்கா நம்ம வெளிப்படையா கேட்கிறோம். அதனுடைய உண்மை தத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டா அதை நம்ம பின்பற்றலாமே. எல்லாருக்கும் நல்லது தானே. எல்லாரும் நல்லா இருந்தா சமூகம் நல்லா இருக்கும். அப்ப அந்த தத்துவத்தின் உண்மைத்தன்மையை புத்தர் வந்து அலசி ஆராய்ந்து அதுல இல்லைங்கிறத விளக்குறார். இது சயின்ஸ். அப்ப பிரம்மத்தோடு ஐக்கியமாவதை அடிப்படையாக கொண்ட தம்மம் போலியானது. இதுல எந்த எவிடன்ஸும் இல்லை. அப்போ இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையை ஒருத்தவங்க வச்சுக்கிட்டு அதை பரப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது அதம்மம், தம்மத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்றாரு. இதுதான் வந்து இதுல 3வது தலைப்பா நம்ம பகுதி 4ல முடிச்சிருக்கோம். இப்ப அடுத்தது வந்து ஆன்மாவில் நம்பிக்கை கொள்வது தம்மம் அல்ல. இதுதான் நம்ம அடுத்து. ஏன்னா இப்ப இந்த வேதாந்த தத்துவம் என்ன பண்ணுது, ஆன்மாவை கொண்டு போய் பிரம்மனோட ஐக்கியமாக வைக்குது. அதுதான் வேதாந்தம். சிம்பிளா சொல்லணும்னா வேதாந்தங்கிறது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு ஆன்மா இருக்கு. வெளியில சுத்தி இந்த பிரபஞ்சத்துல பரபிரம்மம் இருக்கு. இந்த ஆன்மாவும் பரபிரம்மமும் சேர்ந்துருச்சுன்னா முற்றிலும் விடுதலை. இதுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் முக்தி அடையிறது நிலைமை. இதுதான் வேதாந்தத்தோட சித்தாந்தம். இதுல பிரம்மனை வந்து அனலைஸ் பண்ணியாச்சு. இப்ப ஃபுல்லா புத்தருடைய ஆர்குமெண்ட்ஸ் படி பார்த்தா பிரம்மங்கிறது ஒரு வெற்றிடம். இப்ப அடுத்தது ஆன்மாவை பார்க்க போறாரு. ஆன்மாவையும் அதே மாதிரி ஆன்மா மேல நம்பிக்கை கொள்வதும் தம்மம் இல்லை. ஏன் ஆன்மாவை வந்து நம்ம நம்பக்கூடாதுங்கிறதுக்கு அதுக்கு திருப்பி பீஸா அதையும் வந்து நம்ம கிட்ட அலச போறாரு. அப்ப என்ன ஆகும், ஆன்மாவும் இல்லை, ஆன்மா மேல நம்பிக்கை வைக்கிறதும் கிடையாது. அப்பனா வேதாந்தம்ங்கிற ஒரு சித்தாந்தம் வெறும் வெறுமையானது, வெற்று சித்தாந்தம் அப்படிங்கிறத புத்தர் வந்து நிரூபிக்கிறாரு. அதனால தான் மக்கள் அந்த காலகட்டத்தில் வேத தத்துவத்தையும் ஜெயின தத்துவத்தையும் நிராகரிச்சுட்டு தம்மத்தை பின்பற்றக்கூடிய மக்களின் எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகி ஒரு காலகட்டத்தில் இந்திய நிலப்பரப்பு முழுவதுமே, அதாவது இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இது எல்லாமே வந்து பௌத்த தத்துவத்தினால் நிறைய பட்டிருந்தது. அப்போ மௌரிய பேரரசு உருவான அசோகர் காலத்துல முழுக்க முழுக்க தம்மம் தான் இங்க நிலைநாட்டி இருந்தது. ஒரு 300 ஆண்டுகள் மௌரிய பேரரசு நடந்த வரைக்கும் தம்மம் தான் இங்க வந்து மக்களுடைய சித்தாந்தமாகவே இருந்தது. ஏன்னா இதெல்லாம் வந்து வெற்று தத்துவம்ங்கிறத ரொம்ப ஈஸியா புத்தர் வந்து ப்ரூவ் பண்ணிட்டார். அதன் பிறகு பௌத்தம் அழிச்சிட்டு புத்தருடைய போதனைகள் எல்லாத்தையுமே மறைச்சு அது கண்ணுக்கு படாத அளவுக்கு உலகத்திலிருந்தே காலி பண்ணி அதை திரிச்சு எழுதி அதனுடைய பௌத்த கலாச்சாரத்தையும் திரிச்சு புத்தரையே கடவுளாக்கி அவருக்கு பூஜைகள் செஞ்சு அது அப்படியே அந்த தத்துவத்தை வந்து மாத்திட்டாங்க. அதனால தான் பௌத்த தத்துவம் என்னன்னு தெரியாம போயிடுச்சு. இன்னமும் வேதாந்தத்தை போதிக்கக்கூடிய ஆசிரியர்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா வரிசையா நம்ம பார்க்கலாம். அது வியாசர்லேருந்து ஆரம்பிச்சு வேதங்கள்ல அப்படியே லைனா வந்து இப்போ அண்மை காலமா நம்ம காலத்துல நமக்கு தெரிஞ்சவங்க ஓரளவுக்குன்னா ராமகிருஷ்ணா, விவேகானந்தா, அரபிந்தோ, ரமண மகரிஷி, சுவாமி சின்மயானந்தா, சிவானந்தா, தயானந்த சரஸ்வதி, இப்போ ரவிசங்கர், பூஜ்ய ஸ்ரீ ரவிசங்கர், இந்த மாதிரி நிறைய ஆசிரியர்கள் வேதாந்தத்தை இன்னமும் பரப்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா பௌத்த தத்துவம், புத்தர் ஒரு காலத்துல இந்த வேதாந்த தத்துவத்தை ஒன்றும் இல்லைன்னு ஆக்கிட்டாரு. ஆனா இன்னமும் அது பரவிட்டு இருக்கு அப்படின்னா பௌத்த தத்துவத்தை அழிச்சிட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா
பௌத்த தத்துவத்தை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இது வெறுமையான தத்துவம்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா புரிய ஆரம்பிக்கும். அப்போ பகு ஆன்மாவும் பிரம்மனும் சேர்ந்தது வேதாந்தம்னு வரும்போது ஆன்மாவும் இல்லை பிரம்மனும் இல்லை, அப்போ வேதாந்தம் ஒண்ணுமே இல்லை. அதுக்கு பதிலா பகுத்தறிவு ஒழுக்கம் இது ரெண்டும் சேர்ந்தது பௌத்தம். இதை நம்ம புரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்டை விட்டு வெளியே போயிடும். நம்ம யாரையும் வந்து எதிர்த்து வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது. உண்மை உள்ள வந்துருச்சுன்னா போய் ஆட்டோமேட்டிக்கா வெளியில போயிடும். ரூம்குள்ள வெளிச்சம் வந்துருச்சுன்னா இருள் வெளியில போயிடுச்சுன்னு அர்த்தம். இருளை யாரும் எடுத்து இருளை வந்து ஒரு பக்கெட்டா எடுத்து மொண்டு ரூமு கொட்ட வெளியில கொட்டணும்னு அவசியமே கிடையாது. அங்க லைட் போட்டா போதும். அதே மாதிரி தான் மக்கள் மனசுல இருக்கக்கூடிய தவறான தத்துவத்தை நீக்கிறதுக்கு சரியான தத்துவம் அறிவு ரீதியாக சமூகத்துக்கு பயனளிக்கக்கூடியதாக தனி மனிதனுடைய ஒழுக்கத்துக்கு பலனளிக்கக்கூடியதாக ஒரு தத்துவத்தை அவன் மைண்ட்ல கொண்டு போய் சேர்த்துட்டோம் அப்படின்னா ஏற்கனவே நிரப்பப்பட்டிருக்கும் அழுக்கான தத்துவங்கள் ஆட்டோமேட்டிக்கா வெளியேறிடும். இதுதான் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் செய்யற வேலை. அதனால தான் அவர் வந்து புத்தருடைய தம்மத்தை மீட்டெடுக்க முயற்சி செஞ்சாரு 1956ல். அப்போ எழுதின இந்த நூல் தான் இந்த புத்தரும் அவர் தம்மமும். இதை நம்ம வந்து மறுபடியும் எடுத்து மக்கள்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கான முயற்சி தான் இந்த ஞாயிறு தம்ம உரைகள். ஸோ இதுடன் இந்த வார தம்ம உரையை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் நம்ம சந்திக்கலாம். ஜெய் பீம், நமோ புத்தாய.